கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் இந்த மாதம் 14/10/24 முதல் 7/11/24 வரை சுமார் ஒரு 24 நாட்கள் இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும்? முதல்ல பொது பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதில் அதுக்குண்டான கிரகங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சுக்கிர பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரகநிலைகள் நம்ம பார்க்கணும். இப்போ ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது இருக்காங்க, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுக்கிரன் இப்போது தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார். விருச்சிக ராசின்றது செவ்வாயுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும், செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கிரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார். விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை. இப்போ என்ன நடக்க போகிறது? இந்த சுக்கிர பயிற்சியில் புலிப்பாணி சித்தர் என்று 12 சித்தில் அவர் சுக்கிரனை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த சுக்கிர பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும். அதை இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே உப்பரிகை மேடையுண்டு வாழப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே. இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம், ஜாதகப்படி இருக்கலாம். 1, 4, 7, 10 கேந்திரங்கள், 1, 5, 9 திரிகோணம் இந்த இடத்துங்களில் இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கிரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோதிட நூலில் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியால் நான் சொன்ன இந்த 12 ராசிகளில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார்ன்றதை பொதுவாகவே இந்த புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கிர பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம், மிதுனம், துலாம், தனுசு இந்த 4 ராசிகளுக்கும் சுக்கிரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. மற்ற 8 ராசிகளான ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திரிகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கிரனுடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும், நல்ல பலன்களாக தான் கிடைக்கப் போகுது என்பது. சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார். தன்னுடைய வீட்டை பார்க்குறதாலே ஒரு பார்வை. எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள், முனிவர்கள், கிரகங்கள், தெய்வங்கள் அவர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் விருச்சிக ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அப்போது வீடு, மனை, வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது. நல்ல வியாபாரம் ஜோராக நடக்கும், வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும். அது இல்லாமல் வீடு வாங்கிறது, வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும். அழகாக இருந்தால் தான் இப்போ வாங்குவாங்க. அழகாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன், வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெல்லாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும், பார்க்குறவங்க வாங்குவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கிரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும். பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை, சினிமா துறை, அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாமே நல்லா போகும். பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக. இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும், அவங்களால முடியாது எதுவும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், சரிக்கு சார் ஆண்கள் மாதிரி செய்வோம், நாங்கள் யாரும் பேச்சுக்கும் போக மாட்டோம், ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவோம், நிமிர்ந்து நிற்போம், எல்லாமே கற்றுப்போம், ஆண்களுக்கு துணையாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம், போட்டி போடுவோம், எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த சுக்கிரன் விருச்சிக ராசியில் வந்திருக்கும் போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது. இப்போ அது அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள்,
அம்மன் கோயில் எல்லாமே நல்ல விசேஷமாக இருக்க போகுது. பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை, அப்புறம் மகளிர் மேம்பாட்டு கழகம், அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்க போகுது. இப்போ மகளிருக்கு இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டுரும். இதனால் வரைக்கும் இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க. தன் நிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க. யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. ரொம்ப கவனமாக இருப்பாங்க, எச்சரிக்கையாக இருப்பாங்க. பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க. அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது. ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம். அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் முன்னுக்கு வரப்போகுது. சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க. பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ கிடைக்க போகுது. அரசியல்லையும் சரி, சமூக சேவைகளிலும் சரி, பெண்களுக்கு விருதுகள், பாராட்டுகள், பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும். பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய கதைகளாக சேரும். இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில். அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது துறையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்குண்டான பலன்களை தான் இப்போ சொல்ல போகிறோம். இது சுக்கிரனுடைய பயிற்சி தான். அது மட்டும் தான் சொல்ல முடியும். சுக்கிரன் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்குற இடத்த வச்சு பலன் தான் சொல்ல போகிறோம். இது மற்ற கிரகங்கள் பயிற்சி கிடையாது, பொதுவான பலனும் இல்லை. சுக்கிரனுடைய பயிற்சி மட்டும்தான். சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உண்டான சுக்கிரன் இருக்கிற இடமும் அவர் பார்க்குற இடமுக்கு உண்டான பலன் மட்டும்தான் இந்த பயிற்சியில் இருக்கும். அதனால் அதை நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அப்போது அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களாம் வருஷக்கணக்கான இருந்த கிரகங்கள். இப்போது நல்லா கேட்டுக்குங்க. இப்போது காலங்கள் மாறிவிட்டது. நவீன உலகம், இது ஃபாஸ்ட் லைஃப். அப்போது எல்லா கிரகமே மாறின்னு தான் சுற்றின்னு தான் ஓடிந்தார். அப்போல்லாம் பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை மாத கிரகங்களை. அப்போ மாத கிரகங்கள் பார்க்கும்போது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாமே மாத கிரகங்கள் தான். ஒரு மாதம் வரைக்கும் போவாங்க. அப்போ இந்த ஒரு மாதன்றதும் பெரிய விஷயம் தானே. அந்த காலகட்டங்கள்லாம் வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப தாக்கு பிடிச்சி போகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு மாதம் ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த ஒரு மாதம் தள்ளி போகிறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு நான் பலன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ஆசைப்படுவீங்க தானே. அதனால தான் இப்போ இந்த மாதிரி அது தெரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்வது தான் எப்பயுமே. எந்த துறையில் இருந்தாலும், ஆன்மீகத்தில் இருந்தாலும், மருத்துவத்தில் இருந்தாலும், கல்வியில் இருந்தாலும், அரசாங்கத்தில் இருந்தாலும், எதில் இருந்தாலும், சினிமா துறையில் கூட நல்லது செய்வாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. விழிப்புணர்வு கொடுக்குறவங்க டைரக்டர் இருக்காங்க, விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கதை வருது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது நம்ம நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுடணும். அப்போது ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை இப்போ கண்டுபிடிச்சி தான் இந்த மாத பலனும் சொல்லிட்டு வரோம். அதனால தான் சொல்லிட்டு வரோம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க, நடந்துப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக அப்போது இந்த சுக்கிரன் ஒரு மாத காலம் இருப்பார் இல்லையா, அதனால் அதனுடைய பயிற்சியை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவர் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வீடு வாங்குகிற முயற்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இடம் வாங்குகிற முயற்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது மாதிரிலாம் நடக்கும். வண்டி வாங்கி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப இருந்தாருன்னா வண்டி வாங்கிடுவீங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, நல்ல வண்டியாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அது மாதிரிலாம் வாங்கிடுவீங்க. இப்போது அது மாதிரிலாம் வாங்கிடுவீங்க. அதெல்லாம் நடக்கும். எப்படி வாங்குவீங்க? கடன் மூலமாக தான் வாங்குவீங்க. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற கிரகங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லை. சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அதுதான் விஷயம். நல்லது. உங்கள் ராசிக்கு சுமாரான பலன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொந்தமாக பணம் போட்டு வாங்க முடியாது. அப்போது கடனில் தான் வாங்க போகிறீங்க. அப்போ வாங்கி மகிழ்வீர்கள். அது கொஞ்சமாக கட்டுருவீங்க இல்லையா, அதான உண்மை. அது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய நேரமாக இப்போ இருக்குது. அதுவும் அமைச்சிருவீங்க. எல்லாமே தேடி வருவாங்க உங்களை. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது உத்தியோகத்துலேயும் உங்களை மேல் அதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே படும். நல்லா கேட்டுங்க. வேலை செஞ்சிடணும், கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ உள்ள போட்டி பொறாமைகள் நிலவுது. நம்மளை விட பெருசாக, நம்மளுக்கு மீறி பதவியாருக்கு வந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறோம், அவர் இப்போ தான் வந்தார், ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, நல்லா பண்ணுறாரு, நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, நம்மளுக்கு மேலே அவர் போகக்கூடாது, இப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே. உங்கள் கூடயே தான் இருப்பாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா வேறு கிடையாது. அதான் மனித இயல்பு. அப்போது அப்படிப்பட்ட நன்மை விஷயம் நடக்க போகுது இப்போ உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலை ஒன்று நீங்கள் கொண்டு இருக்கணும். அப்போது உங்களுக்கு மேலே ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவங்க பார்வை உங்கள் மேலே விழும்.
நான் சொன்னேன் இல்லையா, கிரகங்களுடைய சக்தி வலிமையானது, அது கண்டிப்பாக செய்யும். அப்போ சுக்கிரனை பார்வை விழப்போகுது, மேலகின் பார்வை உங்கள் மேலே விழுந்து நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, எல்லாமே நல்லது பண்ணி கொடுப்பாங்க, சலுகைகள் கூட கிடைக்கும். அவங்களே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து கடைநிலை ஊழியராக கொடுப்பாங்க, அவங்கள பெரிய ஒரு மேனேஜர் லெவலில் ஜிஎம் அது மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்களாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு நல்ல வேலை செஞ்சுருப்பார். அவர் தனியாக கூப்பிட்டு அவர் ரூமில் உட்காந்து பேசியிருப்பாங்க. இதில் உண்மையில் நடந்த விஷயம் தான். இது எப்படி நடக்குதுன்னா, இந்த மாதிரி கிரகங்களோட பார்வையினாலும் ஆதிபத்தியத்தினாலும் சாணபலத்தினாலும் நடக்கும். கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள், சம்பளம் உங்களுக்கு போட்டிருக்கோம், உங்களுக்கு ஃபேமிலி பற்றி விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிடும், நீங்கள் பண்ணுற வேலை சுத்தமாக வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருக்கீங்க, யாரோடையும் பேசுகிறதில்ல, கரெக்டாக வேலை நேரத்தில் வேலை செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஓனருக்கு பிடிக்காமல் இருக்கும்? பாஸுக்கோ மற்றபடி உயர் அதிகாரிகளுக்கோ கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ உங்களை பற்றி கேட்பாங்க, உங்கள் ஃபேமிலி டீட்டெயில் கேட்பாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு லோன் மாதிரி கூட இஷ்யூ பண்ணிட்டு கொஞ்சமாக கூட வாங்கிப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் உண்மையில் நடக்கிற விஷயந்தான். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அது மாதிரி நடந்துங்க, நல்லது நடக்கும். அது இல்லாமல் போட்டி பந்தயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். கும்பராசிக்காரங்க போட்டி பந்தயத்தில் ஈடுபட வேண்டும், கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் இப்போது. இதனால் வரைக்கும் எல்லாம் வந்துருக்கலாம், இப்போ வந்திருக்கு. எப்பயுமே வரும்போது காற்றுள்ளது போதை தூற்றிக்கொள் எது சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் பழமொழி. காற்றுக்குள்ளே தூற்றிக்குன்னா அப்போ காற்று வரும்போது நம்ம தொடச்சிட்டா உடம்பு காஞ்சிரும், ஈரமாக இருக்க உடம்பு காஞ்சிரும், இல்லைன்னா காயாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் நல்லா உழைக்கணும், நம்மளுக்கு உண்டான பயன் கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம நல்லா உழைக்கணும், எல்லாம் செய்யணும். போட்டி பந்தயத்தில் கலந்தால் வெற்றி பெறுவோம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பாக போட்டி பந்தயத்தில் நம்ம கலந்துக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் இறைப்பறைகாலம்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு அந்த பெருமாள் அம்சமாக சொல்லக்கூடிய எல்லா வகையிலுமே ஏற்றவராக விளங்கக்கூடியவர் அந்த பெருமாள். அவர் தான் ஆதிகேசவ பெருமாள். ஆதின்றவங்கள ஆதி சிவன் சொல்கிறீங்களா, அதனால ஆதி பெருமாள், அதான் ஆதிகேசவ பெருமாள் சொல்லுவாங்க. அந்த ஆதிகேசவ பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லது நடக்கும். தாயார் லக்ஷ்மியோடு கூடிய பெருமாளை வணங்கிட்டு வரணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் சொல்லுவாங்க, அவர் வழிபட்டுவாங்க. அந்த பெருமாள் கிடைக்கலனா கூட வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாளை, அந்த பேரை நல்லா நான் ஒன்று கேட்டுங்க, இந்த பதிவில் நான் சொல்லுவேன். நான் சொல்கிற பெருமாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்குது, போக முடியலன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பெருமாள் கோயில் போயிட்டு வணங்கிட்டு மனசால் நான் சொன்ன அந்த பெருமாளோட பேரை சொல்லணும். குறைஞ்ச 3 முறை சொல்லணும். சொல்லிட்டாலே போதும். அந்த நாமாக்களை சொன்னாலே அது. இப்போ நம்ம ஒருத்தரை கூப்பிட்றதா என்ன பண்ணுறோம், அவர் பேர் சொல்லி தானே கூப்பிட்றோம். இந்தப்பான்னு சொன்னால் யாராவது திரும்புவாங்களா? திரும்ப மாட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக திரும்புவாங்க. அந்த பேரை அவங்க உரிய பேராக இருந்தால் கண்டிப்பாக திரும்புவாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இல்லையா? அதனால தான் அந்த பேரை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பெருமாளை வணங்கிட்டு வாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் சூட்சமான பரிகாரம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது எல்லோருக்குமே நிறைய உணவுகள் கொடுக்கணும், நீர் கொடுக்கணும், சாப்பாடு தேவைகள் அறிந்து கொடுக்கணும். இது இல்லாமல் உடம்பு முடியாமல் இருக்கவங்க, படுத்தபடியாக இருக்கவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கும்பராசி பெருமையான அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இரக்க குணமும் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்கள முன் வச்சு தான் எல்லாமே முன்னுக்கு வருவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டது தான் கும்பராசிக்காரங்க. அதனால் ஆரம்பத்திலே அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். 4 பேர் நல்லது செய்யணுன்ற குணம் இருக்கும். அதனால தான் அவங்க போற்றப்படுவார்கள். அதனால் அந்த குணம் இருக்கிறனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். உங்களை எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்லாம் நிலைச்சின்னு இருக்கும். அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். பெரும்பாலும் சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி சனிக்கு நட்பு கிரகமாக தான் சொல்லப்படுது. அதனால் உங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இப்போ நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி நான் சொன்ன பலன் கண்டிப்பாக நடக்கும். அது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.